என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த எஸ்எஸ்சி டாபிக் வைஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டடி பிளானோட வீடியோ. ஸோ என்னென்ன டாபிக் போட போகிறோம், எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், எங்கே டெஸ்ட் கொடுக்க போகிறேன், எங்கே போய் நீங்கள் டெஸ்ட் வாங்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போய் பார்த்து அதோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த டாபிக் வைஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்னோட ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக். ஸோ ஏப்ரல் எண்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரிலீஸ் பண்ணோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், மறந்துடாமல் நம்ம தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுறேன், என்னோட மொபைல் அப்ளிகேஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ புக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம டாபிக் வைஸ் சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிப்பா, இப்போ இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் நம்மளோட எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஷினை பார்க்க முடியும். ஸோ 2 கொஷின் கூட இது வரைக்கும் அவங்க கேட்கல, ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. பட் எல்லா வருஷமே எஸ்எஸ்சி சிஜிஎலோட பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லா பேட்சஸுமே எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜில் ஒரு சிம்பிளான கொஷின் தான் உங்கள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜை பொறுத்த வரைக்கும்ப்பா உங்களுக்கு தெரியும் எப்படி ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ ஒரு 10 பேரோட மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி ஆவரேஜ் எடுக்கிறதுன்னு தெரியணும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆவரேஜில் எதிலிருந்து கேட்பாங்கன்னா, ஒன்று வந்து இந்த கிரிக்கெட் மேட்சஸை வச்சு சில ஆவரேஜ் கொஷின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளேயர் வந்து 10 மேட்ச்சில் வந்து ஒரு மேட்ச்லேயும் ஆவரேஜாக ஒரு 8 ரன் அடிச்சிருக்காரு, 11வது மேட்ச்சில் 25 ரன் அடிச்சிருக்காரு, அப்போ டோட்டல் ஆவரேஜ் என்ன? ஸோ இந்த மாதிரியான கிரிக்கெட் பேஸ்டு ஆவரேஜ் கொஷின் சொல்லுவாங்க. அந்த கொஷின் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறமா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூமில் 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 2 டீச்சர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் இது. அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 10 ஸ்டூடெண்ட் உள்ளே வராங்க, அதனால ஆவரேஜ் என்ன மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் டீச்சர் பேஸ்டு ஆவரேஜ் கொஷின், ஸோ அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க் பேஸ்ட் ஆவரேஜ் கொஷின். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டில் ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்கும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதில் ஆவரேஜாக இவ்வளோ மார்க் வாங்கியிருப்பான். ஸோ அப்போ இவ்வளோ மார்க் வாங்கினா இவ்வளோ பாஸ் பண்ண முடியும், இந்த 3 சப்ஜெக்டில் பாஸ் பர்சன்டேஜ் இவ்வளோ, அப்போ ஆவரேஜாக எவ்வளோ மார்க் வாங்கணும். ஸோ இந்த மாதிரியான மார்க் பேஸ்டு கொஷனோட அந்த கான்செப்ட் பேஸ்டு கொஷனும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? மொத்தம் 3 நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும்ப்பா. ஒன்று வந்து கிரிக்கெட் பேஸ்டு ஆவரேஜ் கொஷின், இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் பேஸ்ட் ஆவரேஜ் கொஷின், மூணாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ சொன்னது மார்க் பேஸ்ட் ஆவரேஜ் கொஷின். ஸோ இது 3 தான் அந்த மீடியம் லெவல் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வந்து பேசிக் தான். ஆவரேஜ் ஸ்பீடுன்ற ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம், இல்லைனா 2xy டிவைடட் பை x + yன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸே கிடையாது. நார்மலாக சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சம் ஆஃப் அப்சர்வேஷன்னா நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், எதுக்கு ஆவரேஜ் எடுக்க போகிறோமோ அதோட டோட்டல் மேலே இருக்கணும், டிவைடட் பை எத்தனை ஆவரேஜ் எடுக்க போகிறோமோ அது டிவைடட் பை சம். ஸோ அதை போட்டோன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும், சரிங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம்ப்பா. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான டாபிக் கிடையாது, பட் எல்லா எக்ஸாம்லேயுமே எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. பெரிய கான்செப்டும் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆவரேஜில் நிறைய லெசன்ஸ் போட்டிருப்போம், இன்க்ளூடட் எக்ஸ்க்ளூடட் இதெல்லாமே போட்டிருப்பேன். ஸோ மறந்துடாமல் டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் படிச்சிருங்க. அந்த லெசன்ஸே எனக்கு கேட்டால் போதுமான அளவு தான், சரிங்களா? ஸோ இப்போது நம்ம ஆவரேஜ்லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். மொதல் கொஷின், ஸோ த ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட் இஸ் 50. ஸோ த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் 6 ரிசல்ட் இஸ் 49 அண்ட் த லாஸ்ட் 6 ரிசல்ட் இஸ் 52 அண்ட் த 6th ரிசல்ட் இஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா 6வது ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட், மொத்தம் 11 ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த 11 ரிசல்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ 11 ரிசல்ட்டோட டோட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், இப்படி எழுதி படிங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது x2 x3 இதெல்லாம் 11 ரிசல்ட்டுப்பா, சரிங்களா? ஸோ இப்படியே இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா x11 வரைக்கும் இருக்கும். ஸோ டிவைடட் பை டோட்டல், சரிங்களா? ஸோ டிவைடட் பை மொத்தம் 11 ரிசல்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ அப்போ டோட்டல் வந்து x1லேருந்து x11 வரைக்கும். ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 × 50 550. ஸோ 550ன்றது டோட்டல், 11 ரிசல்ட்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 550. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 6. ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 6ன்றது x1,
x2 அது மாதிரி எத்தனை வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா x6 வரைக்கும். ஸோ இதோட ஆவரேஜ் அப்போ டிவைடட் பை 6ன்னு வரும். அவங்க கொடுக்குற நம்பரில் நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னு சொன்னால் சம் ஆஃப் 6 ஆவரேஜ் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 6 வந்து 49. ஸோ 49 கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டிவைடட் பை 6 வரும். ஸோ அந்த 6ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ 9 6 ஆர் 54. ஸோ ரிமைனிங் 5 6 4s ஆர் 24. ஸோ 24 + 5ன்றது 29. ஸோ 294. ஸோ 294 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ரிசல்ட்டோட டோட்டல். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் 6 ரிசல்ட். ஸோ லாஸ்ட் 6 ரிசல்ட்ன்றது 11லேருந்து திருப்பி வரும். x6லேருந்து x7 x8 இப்படியே போகும். எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா x11 வரைக்கும் போகும். அதே மாதிரி டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 52. ஸோ அப்போ 52 × 6 போட்டிங்கன்னா லாஸ்ட் 6 ரிசல்ட்டோட சம் டோட்டல் தெரிஞ்சிடும். ஸோ 6 2s are 12, ரிமைனிங் 1, 6 5s are 30, 31. ஸோ 31 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 312 அப்படின்றது லாஸ்ட் 5 ரிசல்ட்டோட டோட்டல். ஃபஸ்ட் லாஸ்ட் 6ஓட டோட்டல். இங்கே எழுதியிருக்கிறது ஃபஸ்ட்டு 6ஓட டோட்டல். இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு தேவை என்னன்னு பாருங்களேன். நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ரிசல்ட்டுன்றது எது, இந்த x6. இந்த x6 தான் நம்மளுக்கு வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்ப்பா? இப்போது நான் இதையும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. இதையும் ஆட் பண்ணுறேன். x1 ஒரு வாட்டி தான் இருக்கும், x2 ஒரு வாட்டி தான் இருக்கும், x3 ஒரு வாட்டி தான் இருக்கும், 4 ஒரு வாட்டி இருக்கும், 5 ஒரு வாட்டி இருக்கும். பட் 6 மட்டும் எத்தனை வாட்டி இருக்கும்? 2 வாட்டி இருக்கும். எதனால் 2 வாட்டி இருக்கும்? ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 6லேயும் 6 வரும், லாஸ்ட்டு 6லேயும் 6 வரும். அப்போ நம்ம இப்படி எழுதும்போது x1 x2 x3 இப்படி எழுதுவோம் இல்லையா, எல்லாமே ஒரு வாட்டி தான் இருக்கும். பட் 2 வாட்டி x6 இருக்கும். மற்றபடி x7 இது எல்லாமே சேமாக தான் இருக்கும் x11 வரைக்கும். அப்படின்னா இது ரெண்டுத்தோட டோட்டல் 294 + 312. இது போட்டிங்கன்னா நம்மளுக்கு சம் ஆஃப் கம்ப்ளீட் தெரியும். ஆனால் 2 வாட்டி 2x6 இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒரு வாட்டி 2x6 நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த டோட்டல் இருக்கு இல்லையா 550, இந்த டோட்டலோட மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு x6 இருக்கும், இங்கே 2x6 இருக்கும். ஸோ கடைசியாக x6 மட்டும்தான் கிடைக்கும். x1 மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 294 + 312 இதோட டோட்டல் மைனஸ் ஆஃப் இந்த டோட்டல் 550. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவங்க கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th நம்பர், 6வது நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ 6வது நம்பர் இங்கே 2 வாட்டி இருக்குது, இந்த டோட்டலில் ஒரு வாட்டி இருக்குது. மற்றபடி எது நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா x1 போயிடும், x2 போயிடும், x3 போயிடும். பட் x6 வரைக்கும் 2x6 - x6 போது ஒரு x6 தான் நம்மளுக்கு தேவை, அந்த x6 தான். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 4 5 6. ஸோ 10 - 6 56 வரும். ஸோ 56ன்றது தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு வாட்டியும் போடணும்னு அவசியம் கிடையாதுப்பா. உங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் நான் இவ்வளோ இதாக சொல்லியிருக்கேன். பட் எல்லா வாட்டியுமே இப்படி போடணுன்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப யோசித்து அந்த இப்போ 24 நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 24 நம்பர்ஸ் இருக்குன்னா நம்ம உட்காந்து 24 நம்பரும் எழுத முடியாது. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், 24 நம்பர்னால் இப்போ ஃபஸ்ட்டு 12 நம்பர் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் 12 இருக்கும். லாஸ்ட்டு 12 நம்பர் எடுக்க சொல்கிறாங்கன்னா திருப்பி ஒரு 12 இருக்கும். அப்போ 2 வாட்டி 12 இருக்கும். அப்போ 2x12 மட்டும் 2 வாட்டி வரும். அப்போ ஒரு வாட்டி நம்ம மைனஸ் பண்ணணும். அது நம்ம மைண்டில் ஓடிடுச்சுனாலே இந்த மாதிரியான கொஷின்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஷின், a batsman has a certain average runs for 12 innings. In the 13th innings, he scored 96 runs. Thereby, his average has been increased by 5 runs. What will be the average after 13th innings? இப்போ தான் நான் சொன்னேன், இந்த கிரிக்கெட் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நான் சொல்லிக் கொடுக்கும் போதே அந்த சிங்கிள் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். அந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் எழுதிட்டிங்கனாலே மொத்த கொஷினுமே நீங்கள் போட்டுடலாம். அந்த ஈக்குவேஷனுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரிக்கெட் பேஸ்டு கொஷினில் நீங்கள் நல்லா கிரிக்கெட் நாலேஜ்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக போடலாம். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பேட்ஸ்மேன் ஹஸ் ஸ்கோர்ட் ஆவரேஜ் ரன் ஆஃப் 12 innings. ஏதோ ஒரு ஆவரேஜ் ரன், அதே ஆவரேஜ் என்னன்னு தெரியாது. ஆனால் மொத்தம் எத்தனை மேட்ச் விளையாடிருக்காங்க? 12 மேட்ச். ஸோ 12 மேட்ச் ஒரு பிளேயர் விளையாடி இருக்காரு. ஸோ டோட்டல் மேட்சஸ் 12. ஆவரேஜ் அவங்க கொடுத்தாங்களா? கொடுக்கல. அப்போ என்ன பண்ணலான்னா டோட்டல் ரன்ஸ்
12 மேட்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்டூ எக்ஸ். நான் சொல்கிறது புரியுதப்போ? ஸோ எக்ஸுன்றது ஆவரேஜ் அவங்க கொடுக்கல, பட் 12 மேட்ச்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 இன்டூ அந்த ஆவரேஜ் ரன்னை மல்டிப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் 12x. ஸோ 12xன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரன். இப்போ 12 மேட்ச்சில் டோட்டலாக எவ்வளோ ரன் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12x ரன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 13th இன்னிங்ஸ் ஸ்கோர்டு 96 ரன்ஸ். 13வது இன்னிங்ஸில் மொத்தம் 12 இன்னிங்ஸில் ஆவரேஜ் வந்து 12x. ஸோ 13வது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 96 ரன்ஸ். ஸோ 13வது இன்னிங்ஸோட டைரக்ட் ரன்னே கொடுத்துட்டாங்க. ஸோ 96 ரன்ஸ். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்பை இன்க்ரீஸ் த ஆவரேஜ் பை 5 ரன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், 13வது மேட்ச்சில் 96 எடுத்தனால ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம ஆவரேஜ் என்னன்னு வச்சுருக்கோம் எக்ஸ். பட் இப்போது 13வது மேட்ச் விளாண்டு 96 ரன் எடுத்தனால ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப்டர் 13th இன்னிங்ஸ். 13 இன்னிங்ஸ் வரைக்கும் தானே கேல்குலேட் 12 இன்னிங்ஸ் தானே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸ் கழித்து எவ்வளோ ஆவரேஜ்னு கேட்குறாங்க. இப்போப்பா நல்லா கவனிங்களேன், இது 13வது மேட்ச் எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க, 96 ரன் கரெக்டாக. ப்ளஸ் மொதல் 12 மேட்ச் ஆல்ரெடி விளையாடிருக்காங்க, அதோட டோட்டல் எவ்வளோ 12x. நல்லா கவனிங்க, இது 13வது மேட்ச் டோட்டல், இது ஃபஸ்ட்டு 12 மேட்சோட டோட்டல், எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 13 மேட்சோட டோட்டல். ஸோ டிவைடட் பை ஆவரேஜ். இது புரிஞ்சுச்சுங்களா எப்படி எழுதியிருக்கேன்னு? ஸோ டிவைடட் பை 13ன்றது மொத்தம் 13 மேட்ச்சு, 13 மேட்ச்சில் விளாண்ட டோட்டல் ரன். இது 13வது மேட்சோடது, இது ஃபஸ்ட்டு 12 மேட்சோடது. ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்படி ஆடினால ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஆவரேஜ் எவ்வளோன்னு வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான்ப்பா, இதுதான் ஈக்குவேஷன். இது உங்களுக்கு எழுத தெரிஞ்சிச்சுனாலே போதும். இதுவே டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஆவரேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்களா, இங்கே மைனஸ் போடுங்க. ஆனால் இங்கே எந்த சேஞ்சுமே நடக்காது. ஏன் இங்கே எந்த சேஞ்சுமே நடக்காதுன்னா, இது எப்போதும் போல் 13 மேட்ச் தான், இது அவங்களோட டோட்டல் தான், மாற போகிறது இல்லை. பட் இந்த ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக ஃபிக்ஸ் பண்ண ஆவரேஜ் மட்டும் ஒன்று ஏறலாம் இல்லை குறையலாம். ஸோ இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் போட்டிருக்கேன். டிக்ரீஸ்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மைனஸ் போடுவேன், மற்றபடி எல்லாமே சேம். ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான்ப்பா. ஸோ 96 + 12x is equals to 13x + 5 3s are 15 1 65. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா, ஸோ 13x 12xன்றது வெறும் எக்ஸு தான். ஸோ 96 65. ஸோ 65 75 85 95 31. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31. ஸோ ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 12 மேட்ச். அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப்டர் 13th இன்னிங்ஸ். அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆவரேஜ் எக்ஸோட வேல்யூ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 12 மேட்சுக்கான டோட்டல். மறந்துடாதீங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 12x, எக்ஸோட வேல்யூ 31. இந்த 31 எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற மொதல் 12 மேட்சுக்கான டோட்டல். ஸோ 12 இன்டூ 31 ப்ளஸ் 96 டிவைடட் பை 13 போட்டிங்கன்னு சொன்னால் 13 மேட்சுக்கான ஆவரேஜ் தெரிஞ்சிடும். ஸோ 12 இன்டூ 31. ஸோ 2, இது 617 372. ஸோ 372 ப்ளஸ் 96 8 468. 3 வாட்டி 39. ஸோ 39னா இது ஒரு 7 வாட்டி 78. 6 3s are 18. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ 36 அப்படின்றது தான் 13 மேட்சோட டோட்டல் ஆவரேஜ். இப்போ புரியுதுங்களா? ஸோ கவனமாக இருங்க. எப்போதுமே ஆவரேஜில் ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ஆவரேஜ் ஆன்சரா இல்லை நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ஏதாச்சும் ஒரு வேல்யூவா, அதுதான் நம்ம வந்து தப்பு பண்ணுற இடம். ஏன்னா இப்போ ஆப்ஷன் A 31 டக்குன்னு மார்க் பண்ணிடுவோம், ஆன்சர் 31 வந்துருச்சுன்னு. ஆனால் ஆன்சர் 31 கிடையாது. ஏன்னா அவங்க கேட்குறது என்ன, அதனால தான் திருப்பி நான் கொஷினை பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் எக்ஸாமில் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அந்த கொஷினை பார்த்துட்டே இருங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, வெறும் 12 மேட்சோட ஆவரேஜ் கேட்குறாங்களா இல்லை மொத்த 13 மேட்சோட ஆவரேஜ் கேட்குறாங்களா? ஸோ அதை கவனமாக இருந்தாலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஈக்குவேஷன் தான்ப்பா, இந்த பார்ட் மட்டும்தான் இந்த கொஷின்லேயே முக்கியமான ஒன்று. இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். A batsman has a certain average run for 11 innings. In the 12th innings, he made a score of 90 runs and thereby decreases average by 5.
இஸ் ஆவரேஜ் ஆஃப்டர் 12th இன்னிங்ஸ். ஸோ போன கொஷின் என்ன போட்டோமோ அதே மாடல் கொஷின் தான். போன கொஷனில் பார்த்தீங்கன்னா அந்த 13வது மேட்ச்சில் ஒரு ரன் அடித்தனால ஆவரேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க, 5 இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 12th இன்னிங்ஸ் மொத்தம் 12 இன்னிங்ஸ் தான். ஸோ 11 இன்னிங்ஸோட ஆவரேஜ் அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 11 இன்னிங்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஆவரேஜ்னு தெரியாது, பட் 11 இன்னிங்ஸோட டோட்டல் எவ்வளோவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 11x. இப்போ லாஸ்ட்டு 12வது இன்னிங்ஸில் மட்டும் அதோட டோட்டல் அவங்க அடித்த ரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 ரன்ஸ். ஸோ இது டைரெக்டாக 12வது மேட்சோட ரன்ஸ் வந்து 90. மொதல் 11 மேட்சோட டோட்டல் நம்மளுக்கு தெரியாது 11x. ஸோ இப்போ நம்ம என்னப்பா பண்ணலாம், ஸோ 90ன்றது 12வது மேட்ச்சு, ஸோ 11xன்றது மொதல் 11 மேட்சோட டோட்டல் டிவைடட் பை மொத்தம் 12 மேட்ச்க்கான ஆவரேஜ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆவரேஜ் வந்து எக்ஸு மொதல் 11 மேட்ச்க்கு. இப்படி விளாண்டனால இந்த 13வது மேட்ச்சு அவங்க அது போன கொஷின், இந்த கொஷின் இந்த 12வது மேட்ச் விளாண்டனால போன கொஷனில் இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு பை 5. அப்போ நான் என்னப்பா பண்ணும், எக்ஸு -5 அவ்வளோதான். ஸோ எவ்வளோ ஆவரேஜ் இருந்துச்சோ இன்க்ரீஸ்னா ப்ளஸ், ஒருவேளை ஆவரேஜ் என்ன இருந்துச்சோ டிக்ரீஸ்டுனா மைனஸ். ஆனால் இது மட்டும் மாறவே இல்லை பாருங்கள். போன இதில் 13 போட்டோம் ஏன்னா 13 மேட்ச், இந்த இதில் 12 போட்டிருக்கோம் ஏன்னா 12 மேட்ச். இது 11 மேட்ச்க்கான டோட்டல், இது 12வது மேட்ச்க்கான டோட்டல். ஸோ இது மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா 12 மேட்ச்க்கான டோட்டல் டிவைடட் பை 12 ஈக்குவல் டு யூஸ்வலாக இருக்கிற ஆவரேஜ். பட் இப்படி விளாண்டனால 12வது மேட்ச் எக்ஸ்ட்ராவாக ரன்ஸ் எடுத்தனால அவங்க ஆவரேஜ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ஸோ 90 + 11x இஸ் ஈக்குவல்ஸ் டு 12x மைனஸ் ஆஃப் 60. ஸோ 12x 11xன்றது வெறும் எக்ஸு. ஸோ 90 60ன்றது 150. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. இப்போ இது நம்ம ஃபைனல் ஆன்சர் கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 150ன்றது எக்ஸோட வேல்யூ. அந்த 150 எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் 11 × 150ன்றது ஃபஸ்ட்டு 11 மேட்சோட டோட்டல் தெரிஞ்சிடும். ஸோ 12வது மேட்சோட ரன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் டோட்டல் 12 மேட்ச்க்கான டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ டிவைடட் பை அவங்க கேட்குறது இப்போ 12 இன்னிங்ஸோட ஆவரேஜ், அப்போ டிவைடட் பை 12. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னு சொன்னால் 5. ஸோ இது வந்து 0 5 6 165 165 90 14 divided by 12 145. ஸோ 145 கிடைக்கும். 145ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். எதுக்கான ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்க்கான ஆவரேஜ். ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ கேல்குலேஷன் தான்ப்பா, இந்த இடம் தான்ப்பா, ஓகேவா, இந்த இடம் தான். அதனால தான் இன்னொரு கொஷனும் நான் போட்டு காமிச்சேன் இதே மாதிரி மாடலில். இந்த இடம் தான் முக்கியம், இது மட்டும் நீங்கள் எப்படி எழுதுனேன்னு புரிஞ்சிருச்சுன்னா போதும். அடுத்த கொஷன், a train goes from A to B at an average speed of 20 km/h and come back at an average speed of 30 km/h. So the average speed of the train of the whole journey is. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு, அதே மாதிரி பியிலேருந்து திருப்பி ஏ வரதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஜர்னி. ஸோ அந்த மொத்த ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின் இது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வரும். ஒன்று நீங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறதெல்லாம் போடலாம். ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2xy divided by x plus y. நான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போதே சொல்லியிருப்பேன், இதுதான் இப்போ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா. இல்லைனா எனக்கு ஃபார்முலாலாம் வேணாம், பேசிக்காகவே நான் போடுறேன், ஒரு வாட்டி ஃபார்முலா படிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாகவும் போடலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸிப்பா. ஸோ நீங்களா ஈஸியான ஃபார்முலா ஒன்றும் பெருசாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ எக்ஸுன்றது ஃபஸ்ட்டு ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்பீடு 20. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 20 போடுங்க. ரெண்டாவது ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க 30. ஸோ 20 30 டிவைடட் பை 20 + 30. ஸோ இது 50, இது 20 30. ஸோ 24 கிடைக்கும். ஸோ 24 km/hன்றது அந்த மொத்த ஜேர்னிக்கான ஆவரேஜ் ஸ்பீடு. இது வந்து நம்ம ஃபார்முலாவில் போடுறது. இல்லை ஃபார்முலா இல்லாமல் நான் வந்து நார்மலாகவே போடுறேன் அப்படின்னு நீங்கள் இப்போ நினச்சிங்கன்னா, இப்போது ஏ வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்கா, A to B இதான் அவங்க போகிறது. டிஸ்டன்ஸ் அவங்க கொஷனில் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுக்கல, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போது யூஸ்வலாகவே நம்ம ஸ்பீடு எப்படி கண்டுபிடிப்போம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு தேவை ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இங்கே 2 டிஸ்டன்ஸ் வரும். எதனால் 2 டிஸ்டன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது ஒரு ஸ்பீடில் போகிறாங்க, திருப்பி வரும்போது ஒரு ஸ்பீடில் வராங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது எக்ஸ், ரெண்டாவது டிஸ்டன்ஸும் தெரியாது எக்ஸ். ஏன்னா போகிற அதே டிஸ்டன்ஸ் தான் திருப்பி வருது. அப்போ போகிறது எக்ஸ்,
எக்ஸ்னால் திருப்பி வரதும் எக்ஸ் தான் டிவைடட் பை டைம். இப்போ எனக்கு டைம் தெரியுமா, கொஷனில் டைம் கொடுக்கல. டைம்ன்றது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸுன்றது எக்ஸு டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20. அதே மாதிரி திருப்பி எக்ஸு டிவைடட் பை ரெண்டாவது ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30. ஸோ இப்போது நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கனாப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் அதே தான் இருக்கும். இதே ஆன்சர் தான் வரும். அதே 24 km/h தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஒன்று ஃபார்முலா வச்சு போடுறதா இல்லை நார்மல் மெத்தடில் போடுறதான்னு. ஓகேவா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுறதான்ப்பா. ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு டிஸ்டன்ஸுமே 2x தான். ஸோ டிவைடட் பை இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் 30 × 20 வரும். ஸோ இது 30x ப்ளஸ் இது ஒரு 20x. ஸோ இது மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் 2x × 3 2s are 600. ஸோ டிவைடட் பை 30 + 20 50x. ஸோ x கேன்சல் ஆகிடும். இது 25 வாட்டி. ஸோ 25 × 24 24 4 வாட்டி போகும். ஸோ அதே ஆன்சர் தான் 24 km/h. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இது போங்க, இல்லைனா நான் ஃபார்முலாவே படிச்சுக்கிறேன்னா இது பெஸ்ட்டு. இப்போது ஃபார்முலாவும் பெருசாக மாறாது. இப்போ மூணு வாட்டி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு டிஸ்டன்ஸாக போகிறாங்கன்னா 2xyz டிவைடட் பை x + y + zன்னு வந்துடும். அவ்வளோதானே தவிர இப்போ 3னா ப்ளஸ் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம், இங்கே இன்னொன்று மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் மாறாது. அதனால் என்ன கேட்டால் நீங்கள் இந்த மாதிரியான கொஷனுக்கு டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபார்முலா படிக்கிறதே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். A team of 8 person joined in a shooting competition. So the best marksman scored 85 points. If he had scored 92 points, then the average score of the team would have been 84. Then the number of points the team scored was. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க 8 பேர். 8 பேரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கவே இல்லை. டோட்டல், அதாவது 8 பேர் ஒருத்தரோட ஆவரேஜ் இதுதான், பெஸ்ட்டு ஸ்கோர் இதுதான் அப்படின்றத கொடுக்கல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீம் ஆஃப் 8 person ஜாயின்ஸ் அ ஷூட்டிங் காம்படிஷன். லாஸ்ட்டில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், த டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டீம் ஸ்கோர்ட் வாஸ். அதான் கேட்குறாங்க, 8 பேரோட டோட்டல் கேட்குறாங்க. இங்கே 8 பேரோட டோட்டல் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ டோட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேரோட டோட்டல் எனக்கு தெரியாது. ஸோ மொத்தம் 8 பேர், அவங்களோட ஆவரேஜும் தெரியாது, அவங்களோட டோட்டலும் எனக்கு தெரியாது. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் மார்க்ஸ்மேன் ஸ்கோர்டு 85 பாயிண்ட்ஸ். ஒரு பெஸ்ட்டு ஷூட்டர் இப்போ 8 பேர் இருக்காங்களா, 8 பேரில் ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. ஒரு பெஸ்ட்டு ஷூட்டர் பார்த்தீங்கன்னா 85 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான். ஒருவேளை 85 பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்கு பதிலாக அவன் 92 பாயிண்ட் எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த மொத்த ஆவரேஜ், டீமோட ஆவரேஜ் என்னவா இருக்கும், த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் த டீம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 84. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த ஈக்குவேஷனாக எழுதுகிறோம் அப்படின்றது தான் இப்போ முக்கியம். இப்போது 8 பேரோட டோட்டல் ஸ்கோர் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸு. இதில் ஒருத்தரோட ஸ்கோர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 85 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. பட் அவரே 85க்கு பதிலாக 92 எடுத்திருந்தாருன்னா, அப்போது நான் இந்த மொத்த ஸ்கோர்லேருந்து 85 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிடுறேன். ஒருத்தர் 85ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவரை மைனஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை 85 மைனஸ் பண்ணால் அந்த பர்சன் வெளில போயிடுவார். இப்போ ஒருவேளை 85க்கு பதிலாக 92 எடுத்திருந்தாருன்னா, ப்ளஸ் 92 எடுத்திருந்தாருன்னு சொன்னால் மொத்தம் ஆவரேஜ் எவ்வளோ பேர், 8 பேர். இப்போ எவ்வளோ இருந்திருக்கும், ஆவரேஜ் எவ்வளோ இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க 84. அவ்வளோதான்ப்பா. இதை மட்டும் நான் எப்படி எழுதுனேன்னு புரியுதான்னு பாருங்கள், இந்த ஃபார்மெட் மட்டும். ஸோ டோட்டல் 8 பேரோட டோட்டல் ஸ்கோர் எனக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸு. அதில் ஒருத்தர் 85 எடுத்திருந்தார். 85க்கு பதிலாக 92 எடுத்திருந்தாருன்னா, அப்போ 85 மைனஸ் பண்ணி 92 ஆட் பண்ணிட்டேன். இப்போது கரெக்டாக டோட்டல் 8 பேரோட டோட்டல் இருந்திருக்கும். அப்போ ஆவரேஜ் என்னவாக இருந்திருக்கும் 84. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். எதுக்கு மைனஸ் பண்ணியிருக்கேன், எதுக்கு ப்ளஸ் பண்ணியிருக்கேன், இது தெரிஞ்சால் மட்டும் போதும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண வேண்டியதான்ப்பா. ஸோ எக்ஸு, ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 + 2 7. ஸோ +7 divided by 8 is equals to 84 into 8. இந்த 8 இந்த சைடு போயிடுச்சுன்னா அங்கே போயிடும். ஸோ x is equals to 8 4s are 32. ஸோ ரிமைனிங் 3 64 67 672 -7. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்கோர். அவங்க கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 பேரோட டோட்டல் ஸ்கோர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ 665 கரெக்டாக. ஸோ 665 அப்படின்றது 8 பேரோட டோட்டல் ஸ்கோர். அவ்வளோதான்ப்பா.
சில பேர் ஆப்ஷனை வச்சு போடுவாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் இருக்குல்ல 665, ஒருவேளை இது டோட்டல் ஸ்கோராக இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக இந்த 665 போட்டு மைனஸ் பண்ணி 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா 84 கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. அது நீங்கள் உங்களோட விருப்பம் தான். ஃபாஸ்ட்டாக போடுவீங்க அப்படின்னா அது போடலாம். இல்லைன்னா இந்த இந்த இடத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ ஆவரேஜில் முக்கியமே. இந்த 2 கொஷனுக்கு முன்னாடி இன்க்ரீஸ்டு பை 5 டிக்ரீஸ்டு பை 5லாம் போட்டோம்ல, அதெல்லாமே சால்வ்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு எழுதுகிற ஈக்குவேஷன் தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் எழுதிட்டா போதும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 665. அடுத்த கொஷன். ஸோ த மீன் ஆஃப் 100 item was found to be 30. If at the time of calculation 2 items were wrongly taken as 32 and 12 instead of 23 and 11. So the correct mean is. Mean அப்படின்றது ஆவரேஜ் பா. ஸோ ஆவரேஜ்னாலும் மீன் வேல்யூ அப்படின்னாலுமே ஒன்று தான். ஸோ சமயம் கொஷனில் ஆவரேஜ்னு இருக்காது, மீன்னு இருக்கும். மீன் அப்படின்னா ஆவரேஜ் தான் அர்த்தம். சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்கும் போதே சொல்லியிருப்பேன் ராங் ஆவரேஜ்னு சொல்லி. ராங் ஆவரேஜ்னால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 90 மார்க் தான் வாங்கியிருப்பான். பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 90 மார்க்கு பதிலாக 110 மார்க் அப்படின்னு வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஆவரேஜை கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அவன் வாங்கினது 90 மார்க்கு தான். ஆனால் அவங்க தப்பாக கேல்குலேட் பண்ணது 110. அப்போ கரெக்டான ஆவரேஜ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பேசிக்காக போன கொஸ்டின் அதான். மைனஸ் பண்ணி இந்த மார்க்கை ஆட் பண்ணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், இந்த மீன் ஆஃப் 100 ஐட்டம் வாஸ் ஃபவுண்ட் டு பி 30. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 100 ஐட்டம் இருக்குது. அந்த 100 ஐட்டமோட ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30. அப்போ 100 இன்ட்டு 30 போட்டிங்கன்னு சொன்னால் 3000. ஸோ 3000ன்றது என்னப்பா? அந்த 100 ஐட்டமோட டோட்டல். ஸோ 100 ஐட்டமோட டோட்டல் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 3000ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேல்குலேஷனில் 2 ஐட்டமை தப்பாக கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இஃப் ஐட்டம்ஸ் வேர் ராங்லி டேக்கன் அஸ் 32 இன்ஸ்டெட் ஆஃப் 23. 23 தான் ஆக்சுவலாக ஒரு ஐட்டமோட டோட்டல். ஆனால் அவங்க என்னென்னு எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். 23க்கு பதிலாக 32ன்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக 23, ஆனால் அவங்க எடுத்தது 32. ஸோ அப்போ 3000லேருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, 3000லேருந்து இந்த 32வை நான் மைனஸ் பண்ணி 23 ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கரெக்டான நம்பர் தெரிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொரு வேல்யூமே அவங்க தப்பாக போட்டிருக்காங்க. இன்னொரு வேல்யூ என்ன தப்பாக போட்டிருக்காங்க? 11 இன்ஸ்டெட் ஆஃப் 12. ஸோ 11 தான் ஆக்சுவலாக இருக்கணும், ஆனால் அவங்க என்ன போட்டாங்க? 12 போட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? -12 + 11. இந்த 12 எடுத்துகிட்டு 11 போடணும், அவ்வளோதான். இல்லைனா நான் யோசிச்சு போடுறேன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு போடலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக 11 தான், ஆனால் அவங்க போட்டிருக்கிறது 12. எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க? 1 எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. அப்போ டோட்டல்லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஸோ -1. இதை எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் -1ன்னு போடலாம். யோசிச்சு போடுறதுனால அப்படி போடலாம். இல்லைனா எனக்கு இதுவே ஈஸியாக தான் இருக்குது, என்ன தப்பாக போட்டாங்களோ அது மைனஸ், என்ன போடணுமோ அது ப்ளஸ். அப்படி போட்டால் எனக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து டோட்டல் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த கரெக்ட் மீன்ஸ். கரெக்ட் மீன்னா திருப்பி டிவைடட் பை டோட்டல். இதை வந்து நம்ம டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா அதுதான் இந்த டோட்டல் ஆவரேஜ். சரிங்களா? ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து -1. இதை பண்ணோன்னா 7 9 கரெக்டாப்பா? ஸோ 9 -10 வரும். ஸோ இதை 10 பண்ணிங்கன்னா 2990 வரும். ஸோ மொத்தம் மீன் பார்த்தீங்கன்னா 100 டோட்டல் ஐட்டமு பண்ணோன்னா 29.9. ஸோ 29.9ன்றது ஆவரேஜ், 100 ஐட்டம்க்கான ஆவரேஜ். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக ஆவரேஜ் என்னவாக இருந்துச்சு? 30 இருந்துச்சு. இப்போ கரெக்டான ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29.9. எதனால் இதை கரெக்ட் ஆவரேஜ்னு சொல்கிறோன்னா, 2 வேல்யூவை அவங்க தப்பாக மார்க் பண்ணியிருந்தாங்க. இது அவங்க தப்பாக மார்க் பண்ணது, இது கரெக்டான நம்பர். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம பார்த்து கவனமாக போடணும். ஸோ த ஆவரேஜ் சேலரி per head of all the workers in the institution is 60. So the average salary per head of 12 officer is 400. So the average salary per head of the rest is 56. Then the total number of workers in the institution. இப்போது போன கொஷின் ஒரு 2-3 கொஷனுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டோட்டல் எவ்வளோன்னு தெரியும். இப்போ 8 மேட்சஸ் தெரியும், 11 பேர் தெரியும், 8 வந்து ஷூட்டர்ஸ் தெரியும். ஆனால் அவங்களோட டோட்டல் ஸ்கோர் என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி தெரியுது, ஆனால் மொத்தம் எத்தனை பேர்னு கொடுக்கல. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க, த ஆவரேஜ் சேலரி பெர் ஹெட் ஆஃப் ஆல் த ஒர்க்கர் இன் இன்ஸ்டிடியூஷன் இஸ் 60. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஒர்க்கர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா, அது எக்ஸ். சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஆனால் ஒரு ஒர்க்கரோட பெர் ஹெட்னு சொல்லியிருக்காங்க. பெர் ஹெட்னா ஒரு ஒர்க்கரோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ அப்போ 60x என்னவாக இருக்கும்? 60x போட்டிங்கன்னா
மொத்தம் எவ்வளோ பேரோ அவங்க இன்டூ 60 அப்படின்றது அந்த டோட்டல் எம்ப்ளாயீஸோட சேலரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயீஸோட சேலரி. இது ஒருத்தரோட சேலரி, இது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்கிறது. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா the average salary per head of 12 employees. ஸோ மொத்தம் எவ்வளோப்பா 60 சேலரி இன்டூ எக்ஸ். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸோட சேலரி ஈக்குவல் டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 12 பேரோட, சரிங்களா, 12 பேரோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாயிண்டில் ஆவரேஜ் சேலரி பெர் ஹெட் ஆஃப் 12 ஆஃபீஸர்ஸ். ஸோ 12 மொத்தம் எவ்வளோ ஆஃபீஸர்னு தெரியாது, அந்த ஆஃபீஸரில் 12 ஆஃபீஸருக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400. அப்போ மிச்சம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56. இப்போ மிச்சம் இருக்கிறவங்களை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ப்ளஸ், சரிங்களா, மிச்சம் இருக்கிற எம்ப்ளாயீஸ் அவங்களோட பெர் ஹெட்டோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56 இன்டூ இங்கே எழுதுகிற வேல்யூ தான்ப்பா முக்கியம். ஸோ டோட்டலு அதில் 12 போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 12. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ மொத்தம் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, மொத்தம் 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எம்ப்ளாயீஸ். அதில் இங்கேயே 12 பேர் போயிட்டாங்க. அப்போ மிச்சம் எத்தனை பேர்? 8 பேர். இப்போ இந்த 12 தெரியும், இந்த டோட்டல் நம்மளுக்கு தெரியாதுன்னா அப்போ எக்ஸ் மைனஸ் 12. அதான் எக்ஸ் மைனஸ் 12. ஸோ மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்ன்றது எக்ஸு, அதில் 12 பேரோட ஆவரேஜ் இது. அப்போ மிச்சம் இருக்கிறவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 56. அப்போ மிச்சம் இருக்கிறவங்க இந்த டோட்டல்லேருந்து 12 பேர் போக, டோட்டல்லேருந்து 12 பேர் போக மிச்சம் இருக்கிறவங்களோட ஆவரேஜ் 56. ஸோ இது 12 ரிமைனிங் எம்ப்ளாயீஸ், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயீஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி தானேப்பா. எனக்கு தெரிஞ்சு இது கஷ்டம் கிடையாது. இதை எழுதுறது தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர இதை சால்வ் பண்ணுறதுன்றது ஈஸி. ஸோ அவங்க கடைசியாக என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த இன்ஸ்டியூஷன். ஸோ மொத்தம் எவ்வளோ பேர் இந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ 60x இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 0 4 2s are 8 4. So plus 56x minus of 56 into 12. 6 2s are 12, 5 2s are 10, 16 17 1 672. ஸோ 56x 60xன்றது 4x. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணோன்னா 4 டைம்ஸு 1 டைம்ஸு 8 1 4 1032 1032. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1032. ஸோ மைனஸ் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணோன்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 1032. ஸோ 1032ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸோட வேல்யூ தான். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1032. அப்போ மொத்தமாக அந்த கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1032. அவங்க ஆவரேஜில் எதுவும் கேட்கல. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த இன்ஸ்டியூஷன். ஸோ ஒர்க்கர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுதான்ப்பா இந்த பார்ட்டு தான். சரிங்களா? இந்த பாட்டு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ நீங்கள் 2-3 கொஷின் என் கூடவே சேர்ந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்ட் எழுதிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டெஸ்ட்டில் எல்லாமே மோஸ்ட்டாக இந்த மாதிரியான கொஷினும், கிரிக்கெட் பேஸ்டு கொஷினும், ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்டு கொஷினும், அதுக்கப்புறம் உங்கள் டெஸ்ட்டில் நான் அதிகமாக கொடுத்தது வந்து அந்த ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்கிறது, இந்த மார்க்ஸ் வச்ச கொஷின்ஸ், அதுதான் உங்கள் எஸ்எஸ்சியில் அதிகமாக கேட்டது. ஸோ இவ்வளோ ஃபார்மேட்டு இந்த மார்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த கொஷின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டெஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கனாலே போதும். அடுத்த கொஷின். ஸோ த ஆவரேஜ் ஆஃப் 6 number is 30. ஸோ த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 4 number is 25. தென் த லாஸ்ட் 3 is 35. ஃபைண்ட் த 4th number. ஸோ இந்த மாதிரி கொஷின் நம்ம நிறையா சால்வ் பண்ணியிருக்கோம்ல. இப்போ ஆரம்பத்திலே எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கொஷினே இந்த மாதிரி கொஷின் தான். நான் சொன்னேன்ல, x1 + x2 + x3 எப்போதுமே அதை நம்ம படிக்கும்போது நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்காக போடுறது. பட் எல்லா வாட்டியும் அது போடணும்னு அவசியம் கிடையாது. மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 6 number, 6 number 30. ஸோ x1லேருந்து x6 வரைக்கும் இருக்கும். அப்போ இன்டூ 6, 30 × 6 180. 180ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா 6 நம்பர். ஓகேவா? 6 நம்பரோட டோட்டல். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 number x1லேருந்து x4 வரைக்கும் அதோட டோட்டல் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ x1லேருந்து x4 வரைக்கும் ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 25 ஆவரேஜ். அப்போ 25 × 4ன்றது 100. 100ன்றது மொதல் 4 நம்பருக்கான டோட்டல். அடுத்தது லாஸ்ட்டு 3க்கான 35. அப்போ x4லேருந்து x6 வரைக்கும், சரிங்களா, x4 x5 x6, அதான் லாஸ்ட் 3. லாஸ்ட் 4 சொல்லியிருக்காங்களா? லாஸ்ட் 3 அதுக்கானது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. அப்போ 35 × 3 பண்ணிங்கன்னா 105.
ஸோ 105 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 நம்பருக்கான டோட்டல், இது ஃபஸ்ட்டு 4 நம்பருக்கான டோட்டல், இது மொத்தத்துக்கான டோட்டல். அப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? 4th நம்பர் கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இங்கேயும் 4 இருக்கும்ப்பா, இங்கேயும் 4 இருக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 வாட்டி 4 வரும். அந்த 2 வாட்டி 4 இந்த டோட்டலில் மைனஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற எல்லாமே போயிடும், வெறும் x4 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ x4 மட்டும் கண்டுபிடிக்கணும்னா 100 + 105 minus of 180. ஸோ இதை பண்ணோன்னா 205, 205லேருந்து 180 மைனஸ் பண்ணோன்னு சொன்னால் 25. ஸோ 25ன்றதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும்தான் உங்களுக்கு புரியணும்னு அந்த லென்த்தாக எழுதியிருப்பேன். பட் எல்லாத்துக்கும் நீங்கள் எழுதணும்னு கிடையாது, புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஓகே, வேணா 30 நம்பர் 40 நம்பர்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம x1 x2 x3ன்னு 30 வரைக்கும் எழுத முடியாது. அப்போ நம்ம மைண்ட் கால்குலேஷன் பண்ணோம். ஓ 30யா, அப்போ லாஸ்ட் எடுக்கிறாங்களா ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களா, எந்த நம்பர் 2 வாட்டி வரும், அப்போ அந்த 2 நம்பர் வந்து ஒரு வாட்டி போயிடும் டோட்டலோட மைனஸ் பண்ணும்போது, அப்போ அந்த நம்பருக்கான ஆன்சர் மட்டும் கிடச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்னதாக எழுதி பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரியான மாடல் கொஷின்ஸ் போடுறது ஈஸி. அடுத்த கொஷின், in an exam the average marks obtained by John in English, Maths, Hindi and drawing were 50. His average mark in Maths, Science, Social and Craft was 70. If the average mark in all the 7 subjects is 58, his score in Maths was. ஸோ அவங்க இந்த கொஷினை பார்த்தீங்கன்னாப்பா ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ண ஒரு கொஷின், மேக்ஸு, ட்ராயிங்கு, கிராஃப்ட்டு, இந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் த ஆவரேஜ் மார்க் இன் ஆல் த 7 சப்ஜெக்ட்ஸ், மொத்தம் 7 சப்ஜெக்ட் இருக்குது, இந்த 7 சப்ஜெக்டோட ஆவரேஜும் சொல்லிட்டாங்க 58, அப்போ மேக்ஸில் அவனோட ஸ்கோர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போப்பா இதே மாடல் கொஷினு இப்போ போன கொஷின் நம்ம சால்வ் பண்ணோம்ல, போன கொஷின் என்ன சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த x1லேருந்து x6 வரைக்கும் இதுதான் ஆவரேஜ். அப்போ x4 என்னன்னு கேட்டாங்க, கரெக்டாக இல்லையா? சேம் லாஜிக் தான்ப்பா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணியிருக்கோம், மொத்தம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கொஷின்லேயே மொத்தம் 11 நம்பர் இருந்துச்சு, அதோட டோட்டல். அப்போ ஃபஸ்ட்டு 6 லாஸ்ட்டு 6 மைனஸ் பண்ணோம். அதே லாஜிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கான்செப்ட்ன்றது சேம் தான். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், இன் எக்ஸாமினேஷன் த ஆவரேஜ் மார்க் அப்டைன் பை ஜான் இங்கிலீஷ், மேக்ஸ், ஹிந்தி, டிராயிங். சரிங்களா? இங்கிலீஷு, மேக்ஸு, ஹிந்தி, அப்புறம் டிராயிங், இதோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ அப்போ இது எத்தனை சப்ஜெக்ட்டு? 4 சப்ஜெக்ட். அப்போ இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 200. ஸோ 200ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா இந்த 4 சப்ஜெக்டோட டோட்டல். அதே மாதிரி இன்னொரு 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ஆவரேஜ் மார்க் ஆஃப் மேக்ஸு, சரிங்களா, சயின்ஸு, அப்புறம் வந்து சோஷியலு, அப்புறம் வந்து கிராஃப்ட். ஸோ இந்த 4 சப்ஜெக்டோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70. அப்போ இது 4 சப்ஜெக்ட், 70 × 4ன்றது 280. ஸோ 280ன்றது இந்த 4 சப்ஜெக்டோட டோட்டல். இந்த 4 சப்ஜெக்டோட டோட்டல் 200. இப்போ பாருங்களேன், இதையும் நான் ஆட் பண்ணுறேன்னா, சரிங்களாப்பா, இதை என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா ஒரு வாட்டி இங்கிலீஷ் வரும், ஒரு வாட்டி ஹிஸ்ட்ரி வரும், ஒரு வாட்டி டிராயிங் வரும், ஒரு வாட்டி சயின்ஸ் வரும், ஒரு வாட்டி சோஷியல் வரும், ஒரு வாட்டி கிராஃப்ட் வரும். பட் 2 வாட்டி எது வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் வரும். மேக்ஸ் மட்டும் 2 வாட்டி வரும், மற்றபடி எல்லாமே ஒரு வாட்டி வரும். சேம் கான்செப்ட் தானே போன கொஸ்டினில் சால்வ் பண்ணோம். 2 வாட்டி x4 வரும், அந்த டோட்டல் 7லேருந்து டோட்டலாக மைனஸ் பண்ணால் ஒரே ஒரு x4. இங்கேயும் அதே கான்செப்ட் தான்ப்பா. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் டோட்டல் 480. இந்த 480ல் எல்லா சப்ஜெக்டோட டோட்டலுமே இருக்கும், பட் மேக்ஸ் மட்டும் 2 வாட்டி இருக்கும். ஸோ 7 சப்ஜெக்டோட டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 58. ஸோ அப்போ 58 × 7ன்றது 406. ஸோ 406 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 சப்ஜெக்டோட டோட்டல். அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே 2 வாட்டி மேக்ஸ் இருக்கும். இந்த 7 சப்ஜெக்டில் எல்லாமே ஒரு வாட்டி இருக்கும். ஸோ மிச்சம் இருக்க சப்ஜெக்ட் எல்லாம் கேன்சல் ஆகிடும். 2 மேக்ஸு, ஒரு மேக்ஸு கடைசியில் ஒரே ஒரு மேக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு மேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 480 - 406ன்றது 74. ஸோ 74 அப்படின்றது தான் அந்த மேக்ஸ் சப்ஜெக்டோட மார்க். அவங்க அதான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ 74. இது எல்லாமே இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்லேயும் அப்புறம் 2 கொஷின்லேயும் போட்ட அதே கான்செப்ட் தான். ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோமே தவிர புதுசாக நம்ம ஒன்றும் படிக்கல. அதனால தான் சொல்கிறது, அந்த ஒரு 11 நம்பர், மொதல் 6, லாஸ்ட் 6, ஃபஸ்ட்டு 4, லாஸ்ட் 3, இந்த மாதிரியான செட் ஆஃப் ஆவரேஜ் கொஷின் கான்செப்ட் இந்த மாதிரி கொஷின்லேயும் அப்ளை ஆகும். அதனால் அந்த மாடல் கொஷின்ஸ் கொஞ்சம்
அதிகமாக போட்டு பாருங்கள். A cricketer played 80 innings and scored an average run of 99. His score in the last inning is 0 runs. To have an average of 100 at the end, his score in the last inning should be. இப்போ அந்த கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்ல ஒரு கிரிக்கெட் பேஸ்டு ஒரு ஆவரேஜ் கொஷின் இது. டு ஹாவ் அன் ஆவரேஜ் ஆஃப் 100 அட் த எண்ட். எனக்கு ஆவரேஜ் 100 வேணும்ப்பா, சரியா? 100 ஆவரேஜ் வேணும்னா லாஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஏன்னா லாஸ்ட் இன்னிங்ஸில் அவன் ஆல்ரெடி 0 தான் ஸ்கோர் பண்ணியிருக்கான். அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிரிக்கெட்டர் பிளேடு 80 இன்னிங்ஸ் அண்ட் ஈ ஸ்கோர்ட் அன் ஆவரேஜ் ஆஃப் 99 ரன்ஸ். ஸோ மொத்தம் எவ்வளோ மேட்ச் விளையாடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 இன்னிங்ஸ் விளாண்டது 80 இன்னிங்ஸ், அதில் லாஸ்ட் மட்டும் 0 ரன். ஆனால் அவங்களுக்கு என்ன தேவைன்னா எனக்கு ஆவரேஜ் வந்து 100 தேவை. அப்படின்னா இந்த லாஸ்ட் 0 ரன் எடுத்தாங்க இல்லையா, அந்த மேட்ச்சில் மட்டும் அப்போ எவ்வளோ ரன் அதிகமாக எடுக்கணும்னு கேட்குறாங்க. எவ்வளோ ரன் எடுத்தால் எனக்கு ஆவரேஜ் 100 வரும்னு கேட்குறாங்க. பட் மேட்சஸ் மாறலை, மேட்சஸ் அதே 80 மேட்ச் தான். ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரிக்கெட்டர் பிளேட் 80 இன்னிங்ஸ் இன் அன் ஆவரேஜ் ஆஃப் 99 ரன்ஸ். ஸோ 80 இன்னிங்ஸு 99 ரன்னு, லாஸ்ட்டு ஒரு மேட்ச் மட்டும் 0. அந்த மேட்ச் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ரன் எடுத்தால் ஆவரேஜ் மாறும்னு கேட்குறாங்க. ஸோ 80 into 99 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8000. ஸோ இதை பண்ணோன்னா 0, 8 9s are 72, ரிமைனிங் 7, 8 9s are 72, 72னா 79 ஈக்குவல் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8000. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னு சொன்னால் 80 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். ஸோ ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் மட்டும் அந்த பர்சன் வந்து 80 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க கேட்குற அந்த ஆவரேஜ் வந்து 100 கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் இப்போ ஆன்சர். நம்ம போன கொஸ்டினில் இது பார்த்திங்கன்னா +5 போடுவோம், -5 போடுவோம். எதுனாலும் இந்த ஆவரேஜே நம்மளுக்கு தெரியாது. பட் இங்கே அந்த ஆவரேஜ் எனக்கு சொல்லிட்டாங்க இதுதான் வேணும்னு. பட் அந்த லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் எவ்வளோ ரன் அடிக்கணும், அப்போ லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் எவ்வளோ, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். The average of mark of 28 students in mathematics was 50. 8 students left the school and the average has been increased by 5. So the average mark obtained by the students who left the school. So நம்மள என்ன கேட்குறாங்கன்னாப்பா, 8 பேர் வந்து ஸ்கூலை விட்டு போயிடுறாங்களா? ஓகே, increased by school, what is the ஓகேப்பா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா மொத்தம் 28 பேர் இருக்காங்க ஸ்கூலில், கரெக்டாக? 28 பேரோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 28, அவங்களோட மேக்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ 28 பேரோட டோட்டல் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 5s are 40, ரிமைனிங் 4, 5 2s are 10, 4, 1400. ஸோ 1400ன்றது 28 பேரோட மேக்ஸோட டோட்டல் மார்க் எவ்வளோ? 1400. இதில் இப்போ எவ்வளோ பேர் வெளியில் போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 பேர் போயிட்டாங்க. ஸோ 28 ஸ்டூடெண்ட்டில் 8 ஸ்டூடெண்ட் போயிட்டாங்கன்னா இப்போ 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. இந்த 8 பேர் போனனால ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5. ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு? 50. இந்த 8 பேர் போனனால இப்போ ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 55 ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 5 2s are 10, ரிமைனிங் 1, 5 2s are 10, 1 11. ஸோ 1100. ஸோ 1100ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா 20 பேரோட டோட்டல் ஸ்கோர் 1100. இப்போ இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 8 பேரோடது மட்டும் கிடச்சிரும். ஏன்னா இது 28 பேரோடது, இது 20 பேரோடது. இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன்னா 8 பேரோடது கிடச்சிரும். அந்த 8 பர்சன் வெளியில் போனாங்கல்ல, அந்த 8 ஸ்டூடெண்ட், அவங்களோட டோட்டல் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400. 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 300. ஸோ 300ன்றது அந்த 8 பேரோட டோட்டல். அவ்வளோதான். ஸோ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக, வாட் இஸ் த ஆவரேஜ் மார்க் அப்டைன்டு பை? ஆவரேஜ் கேட்குறாங்கப்பா. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 8 பேர், அந்த வெளியில் போன 8 பேரோட டோட்டல். இப்போ ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ்னால் ஒன்றும் இல்லை, டிவைடட் பை 8, அவ்வளோதான். ஸோ இதை கேன்சல் பண்ணுறோன்னா 8 3s are 24, பேலன்ஸ் வந்து 60, 8s 7.5, 37.5 கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் போன 8 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37.5. இது எப்படி வேணாலும் நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். பட் நார்மல் மெத்தடுன்றது டோட்டல் ஸ்கூலில் 28 பேர், அப்புறம் அந்த 8 பேர் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 20 பேர். அப்போ அந்த 28 20 மைனஸ் பண்ணனா 8 பேரோடது தெரிஞ்சிடும், 8 பேரோட டோட்டல் தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு கேட்குறது டோட்டல் கிடையாது, நம்மளுக்கு கேட்குறது ஆவரேஜ். அப்படிங்கும்போது அந்த 8 பேருக்கு நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது டிவைடட் பை 8 போட்டிங்கன்னு சொன்னால் அந்த 8 பேரோட ஆவரேஜ் தெரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின்,
In an examination, average mark obtained by the girls of a class is 85 and the average mark obtained by the boys in the same class is 87. If the girls and boys are in a ratio 4:5, average of the whole class approximately. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னாப்பா பாய்ஸோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. மார்க்ஸ் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஆவரேஜ் மார்க், எக்ஸாமினேஷனோட மார்க் சொல்கிறாங்க. அதில் கேர்ள்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 85, பாய்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 87. ஸோ கேர்ள்ஸும் பாய்ஸும் என்ன ரேஷியோவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4:5. ஸோ இப்போது அவங்க கொஷனில் கொடுத்துருக்கிறதுப்பா, ஸோ கேர்ள்ஸும் பாய்ஸும் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4x, பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 மடங்கு 5x. இப்போது அவங்க கேட்குறது ஆவரேஜ் டோட்டல் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 4xன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸு. அந்த கேர்ள்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 85. ஸோ ப்ளஸ் அடுத்தது பாய்ஸு. ஸோ மொத்தம் எவ்வளோ பசங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5x. அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 87. ஸோ டிவைடட் பை அந்த மொத்த கிளாஸ் ரூமோட ஸ்ட்ரென்த்து. ஸோ 5x 4xன்றது 9x. ஸோ 9xன்றது அந்த மொத்த கிளாஸ் ரூமோட ஸ்ட்ரென்த்து. ஸோ எப்படியும் எக்ஸ் வந்து நம்மளுக்கு காமனாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸை வந்து நம்ம எப்படி அடிச்சிடலாம், கரெக்டு தானே? இங்கேருந்து எக்ஸ் எடுப்போம், அங்கேருந்து எக்ஸ் எடுப்போம், அது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து 5 4s are 20. So remaining 2, 8 4s are 32, 32 plus 2 36. So 7 5s are 35. So remaining 3 40 43. So 5 9 7 795. So 795 divided by 9. So 9 8s are 72. So remaining பார்த்தீங்கன்னா 7 75. அப்ராக்சிமேட் தானே கொடுத்துருந்தேன், அப்ராக்சிமேட் தான். இப்போ அப்ராக்சிமேட்னா தோராயமாக சொன்னால் போதும், ஏன்னா இது டேரெக்டாக கேன்சல் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அப்ராக்சிமேட்டாக சொன்னால் போதும்ப்பா. இது 8 வாட்டி போகும், அடுத்து வந்து 6 வாட்டி போகும், சரிங்களா? அப்புறம் ஒரு வாட்டி போகும்னு நினைக்கிறேன், ஒரு வாட்டி போகும், அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா அப்ராக்சிமேட்டாக 86ன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த மொத்த கிளாஸ் ரூமோட மார்க்ஸோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 86. ஸோ ரேஷியோவில் கொடுக்குறனால நம்ம வந்து அதை கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம். ரேஷியோவில் கொடுத்தாலுமே இப்போ 4:5ன்னு கொடுத்தாலுமே 4 மடங்கு கேர்ள்ஸு 5 மடங்கு பாய்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ நம்ம போன வீடியோ 2 வீடியோக்கு மட்டும் தான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படித்தோம். ஸோ அதில் சொல்லியிருந்தால எப்போதுமே 4:5ன்னு கொடுக்குறாங்க, அதை வெளியில் எடுக்கிறோன்னா 4x 5xன்னு எடுத்துக்கோங்க. எப்படி பார்த்தாலும் எக்ஸு கேன்சல் ஆகிடும்ப்பா. ஸோ இதில் நீங்கள் 4x 5xன்னு எடுத்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் கேன்சல் ஆகிடும், இல்லை எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. ரேஷியோ வேல்யூ இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் தனித்தனியாக எடுத்து போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின், if P's age 4 years ago is equals to Q's age 6 years hence, in 10 years hence their average age will be 45 years, find the present age of P. ஓகேப்பா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா P's age 4 years ago is equals to Q's age 6 years hence. ஓகே, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாப்பா இது வந்து ஆவரேஜில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா P's ஏஜ் 4 years ago, 4 years ஆகுனா 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ Pயோட ஏஜ் இப்போ என்ன ஏஜ்னு எனக்கு தெரியாது, பட் அந்த ஏஜ்லேருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி யாரோட ஏஜுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா Qவோட ஏஜ் 6 வருஷத்துக்கு அப்புறமா ஈக்குவல். ஸோ Qவோட ஏஜ் 6 வருஷத்துக்கு அப்புறமா ஈக்குவல். நான் எப்படி எழுதியிருக்கேன்னு புரியுதாப்பா? Pயோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஈக்குவல் டு Qவோட ஏஜ் 6 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ அப்படிங்கும்போது இது ப்ரெசண்ட்டு. ஸோ ப்ரெசண்ட் அவங்கள ஏஜ்லேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறமா, ப்ரெசண்ட்லேருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி, இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா P minus Q is equals to 10. இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவங்க அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன் 10 years ends, 10 years ensனா 10 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ Pயோட ஏஜ் 10 வருஷத்துக்கு அப்புறமா, அதே மாதிரி Qவோட ஏஜ் 10 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ 10 years ends their average age. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45. ஸோ அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொன்னால் ஸோ P + 10 Q + 10 டிவைடட் பை என்ன போடணும்? 2 போடணும். ஏன்னா ரெண்டு பேரை பற்றி தான் பேசுகிறாங்க, இப்போ 10ன்னு போட்டுறாதீங்க, ரெண்டு பேரை பற்றி தான் பேசுகிறாங்க, அதனால் டிவைடட் பை 2. ஸோ அப்போது P + Q + 20 is equals to 90. ஸோ அப்போ P + Qன்றது 70.
இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அவ்வளோதான்ப்பா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டாச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் போட்டாச்சு. இது மட்டும்தான் ஆவரேஜ் கான்செப்ட். ஸோ 2 பேரோட 10 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்றனால அவங்களோட ஏஜ் 10 ஆட் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 45. இப்போ டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 45. அப்போ 90. P + Qன்றது 70. ஸோ 2 ஈக்குவேஷன் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா Q போயிடும். ஸோ P மட்டும்தான் கிடைக்கும். ஸோ 2P = 18 வரும். அப்போ Pயோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் P தான்ப்பா கேட்டிருக்காங்க, Q கேட்கல. P தான் கேட்டிருக்காங்க. அப்போ Pயோடது வந்து 40. இதுவே Q கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச P எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு Q தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ரைட். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆவரேஜில் ஓரளவுக்கு உங்கள் எஸ்எஸ்சி லெவலுக்கான கொஷின்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அதிகமாக எழுதுங்க. ஹோம்ஒர்க்கில் ஒரு 20 கொஷின்ஸ் கிட்ட கொடுத்துருப்பேன், அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். எதனால் டெஸ்ட்டு முக்கியம்னு சொல்கிறேன்னா, உங்கள் எக்ஸாம் டைம் பேஸ் பண்ணது. சரிங்களா? ஸோ டைமுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஸ்பீடப் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு சொன்னால், நீங்கள் ஜஸ்ட்டு பேப்பரில் வந்து சும்மா நோட்டு புக்கை வச்சு போட்டு பார்த்தா வராது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட்டை திருப்பி எழுதி பார்த்துட்டே இருங்க. அதனால தான் சொல்கிறது, ஒரு வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் டெஸ்ட்டு, ஆவரேஜ் டெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் பேக்கேஜ்குள்ளே ஆல்ரெடி ஆவரேஜ்னே ஒரு 5 செட்டு டெஸ்ட் இருக்கும், அதையும் எழுதுங்க. உள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டையும் எழுதிட்டே இருங்க. அப்போ தான்ப்பா ப்ராக்டிஸ் கிடைக்கும். விட்டுட்டிங்கன்னு சொன்னால் ப்ராக்டிஸ் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை கண்டினியூஸாக படிங்க. படிச்சுட்டு அப்படியே ஹோம்ஒர்க், டெஸ்ட் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்ப்பா. ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து உட்காந்து படிங்க. சேர்ந்து உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு 3 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் படிக்கிறத உங்களால் 1 மணி நேரத்தில் படித்து முடிக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிடுங்க, சேர்ந்து உட்காந்து படிங்க. ஒரு 2-3 நாள் அப்படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாது, நீங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணி 3 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகிடும். ஒரு நாள் விடிய படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் குரூப்பாக உட்காந்து படிக்க பாருங்கள். சரியா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. அடுத்தடுத்த டாபிக் அந்த ஷெட்யூல் படி நான் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போட்டுருவேன். டெஸ்ட்டை மட்டும் எழுதிடுங்க. பாய்.